Samsung இந்தியால மறுபடியும் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி அவங்களுடைய F சீரிஸில் Samsung Galaxy F22. பொதுவாக F சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் ரொம்பவே அக்ரெசிவாக லான்ச் பண்ணுவாங்க. F22வும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 12,499. அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்னாகிரேட்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் ஆஃபரில் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 11,499க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நாளையிலேருந்து, அதாவது ஜூலை 13லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்ற டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இப்போ சாம்சங் கேலக்ஸி F22 எப்போவுமே யூஸ்வலாக சாம்சங்குடைய பாக்ஸ் எப்படி காம்பேக்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸும் இருக்குது. ஸோ பாக்ஸுடைய பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 6000 mAhன்னு ஒரு சைடில் வந்து பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட், என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கிறது 4GB 64GB. ஸோ கூடவே கலர் வேரியண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று டெனிம் பிளாக் நம்ம கிட்ட இருக்கிறது, இன்னொன்று டெனிம் ப்ளூ ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அகைன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து முதல்ல உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் கார்டு இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷன் கார்டில் வந்து உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அகைன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரில் ரேப் பண்ணியிருக்காங்க. இதை ஓரம் வச்சுட்டு வேறு பாக்ஸில் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 15 வாட் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Samsung Galaxy F22 அன்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ Samsung Galaxy F22 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக், டிசைன், பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி F62 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேமரா மாடியூல், உங்களுக்கு ஸ்கொயர் கேமரா மாடியூல். இன்னும் சொல்லப்போனால் M32 எப்படி இருந்ததோ அதே மாதிரின்னு சொல்லலாம். குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, LED லைட் இருக்குது, கீழே சாம்சங் உடைய லோகோ இருக்குது. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பாலிகார்பனேட் பேக் பேனல் தான். ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் இருக்குது பிளாக் கலரில். இதில் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபேவரட் ஃபினிஷ், ஏன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் உங்களுக்கு கேட்ச் பண்ணாது. அதோட கையில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்மாக இருக்கும். அகைன் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலில் வந்து வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைடில் உங்களுக்கு தின்னாக இருக்குது, கீழே சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புது டிசைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா F62 M32ல் இந்த டிசைன் நம்ம பார்த்துருக்கோம், அதே அவுட்லுக்கோட தான் இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரைப்ஸோட மேட் ஃபினிஷ் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு கிரிப் நல்லா இருக்கு. அகைன் இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஏன்னா 6000 mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் பல்கியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கையில் ஹோல்ட் பண்ணும்போது இன்ஹேண்ட் ஃபீலாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201 கிராம்ஸ். ஸோ 6000 mAh இருந்தாலும் 201 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. ரொம்பவே குவிக்காக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லவே வேண்டாம், எல்லா பிரான்ச்சுமே ரொம்பவே குவிக்காக தான் கொடுக்குறாங்க. இதுவும் எத்தனை வாட்டி அன்லாக் பண்ணாலும் ரொம்பவே குவிக்காகவும் இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது. அதே கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், மைக், Type-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். எஸ், இது டெடிக்கேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட வருது. ஸோ நீங்கள் 2 சிம் போட்டு 1 TB வரைக்கும் தாராளமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து எக்ஸாக்டாக சாம்சங்குடைய M32 என்ன டிஸ்பிளே சைஸோ அதே டிஸ்பிளே சைஸ் தான். இதுவும் 6.4 inches HD+ஓட கொடுத்துருக்காங்க. கூடவே சூப்பர் AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 nitsோட கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டியே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க HD+, ஃபுல் HD+ல என்ன வித்தியாசம்னு. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் நான் உங்களுக்கு பேரலாக வைக்கிறேன். ஒன்று ஃபுல் HD+, ஒன்று HD+. நீங்களே பார்க்கலாம், கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பிளாக்ஸ் எல்லாம் டீப்பாக இருக்குது, பிரைட்டர் கலர்ஸ் ரொம்பவே கரெக்டாக காட்டுது. ஸோ
சூப்பர் AMOLED பேனல் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இங்கே கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, மூவிஸ் பார்க்குறீங்க, பெரிய அளவில் வந்து HD+ அண்ட் ஃபுல் HD+ இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியாது. அகைன் நீங்கள் வந்து வெப் பேஜஸ் படிப்பீங்க, அதாவது கூகுள் நியூஸ் எல்லாம் படிப்பீங்க, வெப் பேஜஸ் நிறைய படிப்பீங்க அப்படிங்கும்போது வந்து அதையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே மைன்யூட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். பட் ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ஹைலைட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் அண்ட் 90 Hz காம்பினேஷன் வந்து உங்களுக்கு 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அந்த காம்பினேஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட 90 Hz அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, கேம்ஸ் விளையாடினாலும் சரி, ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் MediaTek Helio G80ல கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHz. GPU வந்து Mali G52. அகைன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 One UI 4 3.1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நான் ரொம்ப நேரம் இ-காமர்ஸ் வெப்சைட் பார்ப்பேன், யூடியூப் வாட்ச் பண்ணுவேன், ஸ்க்ரால் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை, இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, எத்தனை ஆப்ஸ் நீங்கள் பின்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, பெரிய அளவில் உங்களுக்கு லேக் இல்லை. அதே கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன், ஆஸ்பால்ட்டும் விளையாடி பார்த்தேன். பேட்டில் கிரவுண்டில் எல்லாம் நீங்கள் 30 FPS விளையாட முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸில் விளையாடும் போது வந்து அங்கங்கே நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்ப்பீங்க. அதே ஆஸ்பால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் கேம் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு இந்த சிப்செட் ஹேண்டில் பண்ணுது. இதோட ANTUTU ஸ்கோர் வந்து உங்களுக்கு 2 lakhs கிட்ட இருக்குது. ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 MP பிரைமரி சென்சர், ISO GM2 சென்சரோட இது வருது. அதே 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ லென்ஸ், 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 48 MP நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் டே லைட்டில் வந்து டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸும் நல்லாயிருக்கு. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டல, ஓரளவுக்கு கரெக்டான கலர் சேச்சுரேஷனோட காட்டுது. அகைன் வைட் ஆங்கிள் எடுத்திங்கன்னா சாம்சங் கூட இது சொல்லவே வேண்டாம், பெஸ்ட் வைட் ஆங்கிள் கேமராஸோட தான் கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், டே லைட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஹெச் டிடெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் பண்ணுது. பட் நைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அகைன் இதில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயுமே உங்களுக்கு நார்மல் டே லைட்டில் எடுக்கிறது வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான கலர்ஸில் காட்டுது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் ஹெச் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாட்டி எடுத்து பார்த்தேன், எல்லா வாட்டியுமே வந்து உங்களுக்கு ஹெச் டிடெக்ஷன் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 30 FPSல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ரியர் அண்ட் ஃப்ரண்ட்லையும். அகைன் ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸோடு கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜெக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸில் கேட்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்குது. பட் வந்து நீங்கள் நார்மலாக கேட்கும்போது, ஸ்பீக்கர் வழியாக கேட்கும்போது வந்து இது டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லவுட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Samsung Galaxy F22 பெரிய ஹைலைட் இதோட பேட்டரி 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வாட் பாக்ஸ் கூட கொடுத்துருந்தா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா 6000 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் இது 15 வாட்டோட இருக்குது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆக தான் டைம் ஆகுமே தவிர ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து தாராளமாக 1.5 நாள் 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் பேட்டரி பேக்கப்போட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு பவர் பேங்க் மாதிரி. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாக் செக்யூரிட்டியோட இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது A சீரீஸில் இருக்கிற அளவு கிடையாது, பட் இதில் உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் இருக்குது. அதோட சாம்சங்குடைய மினி பே அவைலபிளாக இருக்குது. கூடவே சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. அதோட சாம்சங்குடைய ரெகுலர் அப்டேட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. கூடவே வந்து 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. ஸோ Samsung Galaxy F22 வந்து ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த விலைக்கு வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் அண்ட் 90 Hz காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர். கூடவே 6000 mAh வந்து உங்களுக்கு பவர் பேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நல்ல பிக்சர்ஸும் கிளிக் பண்ணுது, செல்ஃபியாக இருக்கட்டும், ரியர் சைடாக இருக்கட்டும். கூடவே ஒரு டீசென்ட் நார்மல் பெர்ஃபார்மன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6000 mAh இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட் தான் பாக்ஸ் கூட இருக்குது, 25 சப்போர்ட் பண்ணாலும். அதோட வந்து HD+ டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயம் ஓகே அப்படிங்கும்போது Samsung Galaxy F22 வந்து இந்த விலைக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Samsung Galaxy F22 இந்த
இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ பார்க்கணுமா இல்லை வேறு ஸ்மார்ட் ஃபோன் M32ஓட கம்பேர் பண்ணுமா அதையும் நீங்கள் கீழே சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுற வீடியோவை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.